மக்கள் மீதான உண்மையான அக்கறை தான் பொது வாழ்க்கையோட முக்கிய அம்சம்னா அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு சிறிய நிகழ்வு, அதுல ஒரு மாணவன் மீது பிடிஆர் கொண்ட அக்கறை எப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதையானதுன்னு பார்க்கலாம். கடந்த திராவிட மாடல் அரசின் கனவு திட்டமான காலை உணவு திட்டம் அவரோட மதுரை மத்திய தொகுதியில தான் முதல்ல சிம்மக்கல் ஆதிமூலம் பள்ளியில கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அப்போ பிடிஆர் தான் நிதியமைச்சர். அப்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தான் திட்டத்தை தொடங்கி வச்சாரு. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அந்த திட்டத்தோட 2ஆம் கட்டத்தை முத்துப்பட்டியில இருக்கிற அரசு கல்லர் பள்ளியில ஆரம்ப பள்ளி வகுப்பு மாணவர்களுக்கு தொடங்கி வைக்க பிடிஆர் போயிருந்தாரு. அப்போ 7வது வகுப்பு படிச்சிட்டு இருந்த மாணவன் விஸ்வா உடல் எடை குறைவா ரொம்ப மெலிஞ்சிருந்ததை பார்த்து அவனோட பேசினாரு. பேசிட்டு இருந்தப்பவே அந்த பையன் லேசா மயங்கி விழுகிற மாதிரி போயிட்டான். சாப்பிடலையா? சாப்பாடு பாக்கி இருக்கும்ல தம்பி. என்னன்னு விசாரிக்கிறப்பதான் தெரிஞ்சது அவன் காலையில சாப்பிடலன்னு. ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு திட்டம் தொடங்கி வைக்க வந்த பிடிஆர் ஆரம்ப வகுப்பு குழந்தைகள் சாப்பிடுறப்போ அதே கேம்பஸ்ல 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கிற மற்ற மாணவர்கள் சாப்பிடாம இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. ஒரே வளாகத்துல ஒரு மாணவன் சாப்பிட இன்னொருத்தன் சாப்பிடாம இருந்தா அந்த மாணவர்களோட மத்தியில என்ன மாதிரியான சங்கடங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத போர்டிங் ஸ்கூல்ல விடுதியில தங்கி படிச்ச மாணவரான அவரால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த கணமே காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுற பள்ளிகள்ல அனைத்து மாணவர்களும் பயனடையணும்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. மதுரை மாநகராட்சியில மொத்தம் 28 பள்ளிகள் இருக்கு. இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினா நாள் ஒண்ணுக்கு சுமார் 1500 மாணவர்களுக்கு கூடுதலா உணவளிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. உடனடியா மாநகராட்சிக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்படுத்தாம 28 பள்ளிகள்லையும் ஒரே வளாகத்துல 12வது வகுப்பு வரை படிக்கிற பள்ளிகளுக்கு உணவு வழங்கிட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்றாரு. பின்னர் அந்த கூடுதல் செலவை ஈடு செய்ய தனிப்பட்ட முறையில அவரே பல நிறுவனங்கள் கிட்ட CSR நிதியை கேட்டு வாங்கி அவரோட சொந்த முயற்சியில மதுரையில இந்த திட்டத்தை உடனே ஒரு முன்னோடி திட்டமா செயல்படுத்தினாரு. வெறும் 22 நாட்கள்ல இந்த திட்டம் மாநகராட்சிகள்ல உள்ள 28 பள்ளிகளுக்கு விரிவாக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அந்த திட்டம் மதுரையில செயல்பாட்டுல இருக்கு. இதனால ஒவ்வொரு நாளும் கூடுதலா 1350 மாணவர்கள் காலை உணவு சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கு உணவு வழங்கும் அதே வெண்டாரிடமே இந்த கூடுதல் மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டதால அவர்களுக்கு அதற்கான நிலையான சரியான நிதியையும் வழங்கப்பட்டதுனால ஒரே தரத்துல எல்லா மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கப்பட்டுச்சு. இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, காலை உணவை மாணவர்களோட சேர்ந்து பள்ளியில பணிபுரிகிற ஆசிரியர்கள் பிற ஊழியர்களுக்கும் கூட காலை உணவு கிடைக்கிற அளவுக்கு கூடுதலாவே சமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதை கேட்கிறப்போ சாதாரணமா தெரியலாம், ஒரு மாணவன், ஒரே ஒரு சின்ன சம்பவம் தான். ஆனா மக்கள் மீது உண்மையான அக்கறை உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த சம்பவம் என்ன சிந்தனையை உருவாக்குது, அது பின்னாடி எத்தனையோ பேர் பயன்பெறும் ஒரு நல்ல திட்டமா எப்படி உருவாகிறதுங்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் 2026 தேர்தல் அறிக்கையில திமுக காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துவதை ஒரு வாக்குறுதியாவே கொடுத்தாங்க. அந்த அறிக்கை தயாரிப்பு குழுவில் பிடிஆர் இடம்பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு அரசு மாநில அளவுல தன்னோட நிதி சூழலுக்கு ஏற்ப செயல்படுத்துகிற திட்டங்களை மேலும் பயனுள்ளதா ஒரு மக்கள் பிரதிநிதியா ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுத்தா அது என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறதுக்கு மதுரையில விரிவுபடுத்தப்பட்ட இந்த காலை உணவு திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இந்த முன்னெடுப்பு திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சு நிறைவேற்றும் போது அவர் அன்னைக்கு அந்த பள்ளியில சந்திச்ச மாணவனுடனான அந்த தொடர்பு எப்படி நீடிச்சது, இதே நிகழ்ச்சி மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள அனைத்து மாணவர்களிடமும் அவர்களின் உடல்நிலை குறித்து அறிய சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த எப்படி வழிவகுத்தது அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவா அடுத்து பார்ப்போம்.